Praise the Lord. Welcome to Back to Basics. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எப்படி ஒரு வீட்டுக்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தான் கிறிஸ்டியன் லைஃப்லேயும் ஃபவுண்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. இந்த நாளிலும் ஒரு சின்ன தாட்டை உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகிறேன். அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இட் மே பி எ ஃபேமிலி ப்ராப்ளம் ஆர் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஆர் ஒர்க் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் வி ஆர் ஃபேஸிங் ப்ராப்ளம் அண்ட் வி ஆர் ட்ரைங் டு சால்வ் வித் அவர் ஓன் ஸ்ட்ரென்த். நம்மளுடைய பலத்தில் அந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ண நம்ம ட்ரை பண்ணுறோம். ரிசல்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன், ஃபெயிலியர்ஸ், அக்ரவேட், ப்ராப்ளம் இன்னும் அக்ரவேட் தான் ஆகுது ஒழிய ப்ராப்ளம் சால்வ் ஆன மாதிரி தெரியல. வேதத்தில் ஒரு நல்ல ஒரு வசனம் இருக்குது. சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், Psalms 46 verses 10. நீங்கள் அமர்ந்து இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். Be still and know that I am God. இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் வேர்ட், நீங்கள் அமர்ந்திருந்து, be still, இந்த வார்த்தையை தான் நான் உங்கள் முன்னால் ஆழமாய் பதிய வைக்க விரும்புகிறேன். I just want to emphasize and stress on the particular word, be still. நீங்கள் அமர்ந்திருந்து. எபிரேய பதத்தில் அமர்ந்திருந்து என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் ராப்பா. இட் இஸ் பி ஸ்டில் இன் ஹீப்ரூ வேர்ட். த வேர்ட் டிரைவ் ஃப்ரம் ராப்பா. ராப்பா என்கின்ற பதத்திலிருந்து உருவான வார்த்தை தான் பி ஸ்டில். அதுக்கு என்ன அர்த்தம்னா லெட் கோ. இட் சிக்னிஃபைஸ் லெட் கோ. allow it to go. அந்த ப்ராப்ளமை allow it to go as it is. உங்கள் லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை உங்களுடைய சுய பலத்தில், சுய உணர்வில், சுய திறமையில் சால்வ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. allow it to go. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் ப்ராப்ளம்க்கு காரணம் தேர்ட் பர்சன் இன்வால்மெண்ட், மூன்றாவது நபருடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால அந்த ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னா அக்ரவேட் ஆகுது. காரணம் அவங்க கொடுக்குற ஆலோசனை அதுக்கு அந்த ப்ராப்ளமுக்கு சூட் ஆகுமான்றது தெரியாது. ஸோ இட் பிகம்ஸ் அக்ரவேட்டட். ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, பி ஸ்டில், அமர்ந்துரு. ஏன் ஆண்டவர் இதை சொல்கிறார் அப்படின்னா, நாம் எதிர்த்து போராடுகிற போராளி அந்த லூசிஃபர், அந்த சேட்டன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துடைய பின்பகுதி. எசேக்கியேல் சாப்டர் 28 verses 12. நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். லூசிஃபரை குறித்து கொடுக்கப்படுகிற ஒரு சொற்றொடர். நீ ஞானத்தில் நிறைந்தவன், ஞானத்தில் நிறைந்தவன். ஏவாளை சோதனைக்காரன் சோதிக்கும் பொழுது அவனை குறித்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஜெனசிஸ் சாப்டர் 3 verses 1. நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. ஞானத்தில் சிறந்தவன் தந்திரமுள்ளவன். அப்போ இன்னைக்கு நம்ம லைஃப்பில் ப்ராப்ளம் வரும்போது
அந்த ப்ராப்ளமை கொண்டு வர்றது பிசாசுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போது அதை நம்ம ஹேண்டில் பண்ணணுன்னா அந்த தந்திரசாலியை விட மேன்மையானவர் ஒருவர் இருக்கணும். இஃப் யூ ரியலி வாண்ட் டு ஹேண்டில் அ ப்ராப்ளம் இன் யுவர் லைஃப் which was given by Satan, you need to have a person who is superior than the intelligence of a Satan or a Lucifer. அது வேற யாரும் கிடையாது, the creator of creations, ஆண்டவராகிய கர்த்தர். அப்போ you should allow God to intervene in the problem. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, be still, be still. அன்பானவர்களே, ஒரு விளையாட்டு மைதானத்தில் விளையாடு கொண்டு இருக்கிறாங்க. இட் மே பி எ ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஆடியன்ஸ் செரிஷ் தான் பண்ண முடியும் பை கிளாப்பிங், பை ஷவுட்டிங். தே cannot go and play because they are not professionals, they are just spectators. அங்கே ப்ரொஃபஷனல்ஸ் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பெக்டேட்டர்ஸாக இருந்து கை தட்டி ஆரவாரம் பண்ணி உற்சாகப்படுத்துகிறோம். அதே மாதிரி தான் யூ ஷுட் அலோவ் காட் டு இன்டர்வீன் இன் யுவர் ப்ராப்ளம் டு சால்வ் இட். ஆண்டவராகிய கர்த்தரை உங்களுடைய சூழ்நிலைகளுக்குள் அனுமதித்து அவரை அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கான காரியத்திற்குள் நம்ம அனுமதிக்கணும். நம்ம செய்ய வேண்டியது வேடிக்கை பார்க்கணும். எப்படி வேடிக்கை பார்க்கணுன்னா, அவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரித்து கரங்களை தட்டி அவரை கனப்படுத்த வேண்டும். We need to glorify, encourage and praise the living God. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ஒரு ரகசியத்தை கொடுக்கிறாரு. Allow me to do. கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்தில் திருப்தியாக்குற தேவன். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள அவர் நமக்கு பலனை கொடுப்பார். அவரே நமக்குள் ஆளுகை செய்து எல்லாவற்றையும் சரிபடுத்துவார். God bless you. Amen and amen.